ஜெபம் செய்வோம். மகா கிருபை அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உம்முடைய சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய முயற்சியிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தரே கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவருக்கும் தெரிந்த பாமாலைகளிலே 21வது பாமாலையை நாம் பாடி கர்த்தருடைய திருநாமத்தை போற்றுவோம். பாமாலைகள் 21ஆம் பாமாலை. சேனைகளின் கர்த்தா, சீர்நிறை யெகோவா.
திருமறையிலிருந்து ஒரு வாசகம் வாசிக்க கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் பாதையின் தீபம் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீதம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பம் தேடும் இதயம் மகிழும் கண்கள் தெரியும் இருண்ட வாழ்வு உயிரடையும் சத்திய வேதம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 26 முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 26 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேதவாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. C.S.I உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்பவரே, என் மேய்ப்பரே, மீட்பவரே, என் மேய்ப்பரே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையை நாங்கள் சபை மக்கள் காணத்தக்கதாக இதை நிகழ்த்துவதற்கு நீர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உடைய தேவாலயத்தில் கூடி ஆராதிக்கக்கூடிய நல்ல கால சூழ்நிலையை கர்த்தர்களுக்கு உருவாக்கி தாரும். நீ நிச்சயமாக அப்படி செய்வீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் அடியனுடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் தியானம் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக சுவாமி. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அன்புக்குரியவர்களே, இறைவனின் திருப்பணிகளிலே ஒன்று, மக்கள் சோர்வடைகின்ற பொழுது அவர்களை தேற்றுகின்ற ஒரு அற்புதமான செயல் இறை செயலாக இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் இறைவன் நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். C.S.I 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று C.S.I 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பல்வேறு சூழ்நிலைகளிலே மனிதர்களாகி நாம் சோர்வடைந்து விடுகிறோம். இறைவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். திருமறையிலே சோர்ந்து போன ஒரு சிலரை குறித்தும்
இறைவன் அவர்களை எவ்வாறு தேற்றினார் என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. ஆகார் என்ற பெண் தன் கை குழந்தையோடு வனாந்தரத்திலே சுற்றித் திரிகிறாள். வீட்டிலே இருக்க வேண்டியவள் இப்பொழுது காட்டிலே சிறு குழந்தையோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாள். அவள் கையில் இருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. பிள்ளை தாகத்தினால் அழுகிறது. பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு செடியின் கீழே பிள்ளையை போட்டுவிட்டு சற்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். அவளால் முடிந்தது அதுதான். அவள் சத்தமிட்டு அழுகின்றாள். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நிலைமை என்றைக்கு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. ஆகவே காட்டிலே கானகத்திலே சிறு குழந்தையோடு ஆகார் என்ற பெண் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாள். குழந்தை தாகத்தினாலே வீறிட்டு அழுகிறது. குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி குழந்தையை செடியின் கீழே வைத்துவிட்டு தூரத்திலே நின்று சத்தமிட்டு அழுகின்றார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்து விட்டது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று தேவதூதன் ஆகாரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். கானகத்திலே எனக்கு யார் துணை, யார் ஆதரவு என்று தத்தளித்துக் கொண்டிருந்த ஆகார் என்ற பெண்ணை தேவதூதன் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்து விட்டது? பயப்படாதே என்று அவளை தேற்றுகின்றார். அது மாத்திரமல்ல, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவதூதன் சொல்லுகின்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவண்டையை கண்டு அங்கே சென்று துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். வாழ்வது கானகமாக இருந்தாலும் அவனை அங்கே வாழ வைத்து அந்த பிள்ளை வில்வித்தையிலே வல்லவனாக அவன் உயர்ந்து வாழ்ந்தான் என்பதை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்ல கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவுக்கு அது பெரிய கடினமான பொறுப்பு. லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி செல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதுவும் கானக பாதையிலே வழிநடத்தி செல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. திகைத்து போகின்றான். கர்த்தர் அவனை தேற்றுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவனை தேற்றுகிறார், அவனை பலப்படுத்துகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆகவே பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தர் யோசுவாவை தேற்றுகிறார். அவ்விதமாக யோசுவா ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற பொழுது யோர்தான் ஆறு குறுக்கே வந்து விடுகிறது. ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதை சற்றும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி யோர்தான் ஆறு நம்முடைய வழியிலே நமக்கு ஒரு பெரிய தடையாக இருந்து விட்டதே என்று எல்லோரும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், இதை நீயும் ஜனங்களும் காண்பீர்கள் என்று கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். இப்பொழுது யோசுவா திடம் பெற்று மக்களை அவன் தேற்றுகிறான், திடப்படுத்துகிறான். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம் என்று அவர் தைரியமாக மக்களை தேற்றுகிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்ம மத்தியிலே இருக்கின்றார். ஆகவே அவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்தப் போவதை
இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் என்று யோசுவா ஜனங்களை திடப்படுத்துகிறார். அந்த விதமாக யோசுவா ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலே கால் வைக்க சொல்கிறான். அப்படியே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடியே யோர்தானிலே கால் வைத்தவுடனே தண்ணீர் 2 குவியலாக குவிந்து நின்றது. எந்த தண்ணீர் அவர்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தண்ணீரே 2 குவியலாக குவிந்து மதிலாக அவர்களுக்கு நின்றது. அன்புக்குரியவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். கடைசி 2 வரிகள், இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். அற்புதமான வழிநடத்தலை கடவுள் அவர்களுக்கு தருகிறார். சோர்ந்து போனவர்களை கர்த்தர் பலப்படுத்தினவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அவர்களுக்கு பெரிய சோதனைகள் ஏற்படுகிறது. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? விளைச்சலை கெடுத்து ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்று விடுவார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியின் நிமித்தம் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், கலங்கினார்கள், சோர்ந்து போனார்கள். இஸ்ரவேலை நடத்தி செல்ல அவ்வப்போது கர்த்தர் பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொண்டார். அவர்கள் ஒருவன் தான் கிதியோன். கிதியோனும் இந்த மீதியானியருக்கு பயந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் விளைந்த கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். இது மீதியானியருக்கு தெரிந்தால் அதையும் பிடித்து கொண்டு சென்று விடுவார்கள் என்ற அச்சம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே யாருக்கும் தெரியாமல் அவன் மறைமுகமாக விளைந்த கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தர் தன் தூதனை அனுப்புகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன், கர்த்தர் எங்களுடனே கூட இருந்தால் இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? அவர் எங்களுடைய பிதாக்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு ரட்சித்து இங்கே அழைத்து வந்ததை எங்களுடைய பிதாக்கள் சொல்லியிருக்க கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சோர்வடைந்தவனாக யோசுவா பேசுகிறான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று அவனை திடப்படுத்துகிறார். சோர்ந்து போனவனை கர்த்தர் திடப்படுத்துகிறார். உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொன்னதை கிதியோன் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே விசுவாசம் வைத்து பலனடைந்தவனாக, திடம் பெற்றவனாக அவன் தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு செல்கிறான். அப்படியே கிதியோன் தன் ஜனங்களோட புறப்பட்டு சென்று மீதியானரை விரட்டி அடித்தான். அவர்கள் எடுக்கக்கூடாதபடி ஓடிப்போனார்கள். தேசம் கிதியோனின் நாட்களிலே 40 வருஷம் அமைதலாக இருந்தது. ஆகவே மீதியானியர்கள் தலையெடுக்கக்கூடாதபடி எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து பாகால் தெய்வத்தை பின்பற்ற தொடங்கின காலத்திலே எலியா தீர்க்கதரிசி கார்மேல் பர்வதத்திலே 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தான் ஒருவன் மட்டுமே தனித்திருந்து ஒரு சவாலாக இருந்து கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் அறிந்து கொள்ளும்படியாக எலியா செய்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஆகாப் ராஜாவின் குடும்பம் எலியாவை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு எலியா சோர்ந்து போகின்றான். ராஜாவின் குடும்பம் நிச்சயமாக என்னை கொன்றுவிடும்,
என்று நினைத்து அவன் சோர்ந்து போகின்றான். அவன் என்ன செய்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சோர்ந்து போய்விட்டான். வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றான். போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் விண்ணப்பம் செய்கின்றான். பட்டினி கிடந்து செத்து விடலாம் என்று அவன் நினைத்து அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். மனம் நொந்து போனான். என்னை எடுத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பம் செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, மனிதன் நினைப்பது ஒன்று, தெய்வம் நினைப்பது ஒன்று. கர்த்தர் தம் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் எழுந்து பார்த்த பொழுது தழலில் இடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருக்க கண்டு அதை புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். கானகத்திலே கர்த்தர் போஷிக்கின்றார். ஆனாலும் அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். மீண்டும் கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி, போஜனம் பண்ணு என்று சொல்லுகின்றார். அவன் எழுந்து புசித்து குடித்து 40 நாள் பிரயாணப்பட்டு ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே ஒரு கெபிக்குள்ளே போய் அவன் தங்கி கொண்டான், ஒளிந்து கொண்டான். இப்பொழுதும் கர்த்தர் அவனை விடவில்லை. கர்த்தர் அவனோட பேசினார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை? என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இதோ பாகாலுக்கு முடங்காமல் இருக்கின்ற முழங்கால்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே நான் மீதியாக வைத்திருக்கிறேன். அது உனக்கு தெரியுமா? ஆகவே நீ உடனே புறப்பட்டு தமஸ்கு வனாந்தரத்தின் வழியாக சென்று அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நீ சென்று தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படியே எலியா புறப்பட்டு தமஸ்கு வனாந்தரத்தின் வழியாக சென்று இஸ்ரவேலிலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் அபிஷேகம் செய்தார். இப்படி கர்த்தர் சோர்ந்து போகிற தனி மனிதனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் மூலமாக முழு சமுதாயத்திற்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்ததை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். முழு சமுதாயத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்தியதை நாம் பார்க்க முடிகின்றோம். அன்புக்குரியவர்களே, மக்களுடைய கண்களுக்கு புலனாகாத கர்த்தர் தன் திருக்குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தன் திருப்பணியை தொடங்கும்படி அவர் செய்தார். ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகம் கண்டது. என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்றார் இயேசு கிறிஸ்து. இயேசு தன் திருப்பணி காலத்திலே சோர்ந்து போன உள்ளங்களை அவர் பலப்படுத்தினார். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு சமயம் இயேசு நாயின் என்ற ஊருக்கு போன போது ஊர் எல்லையிலேயே ஒரு சோகமான காட்சியை பார்க்கின்றார். மரித்து போன ஒரு வாலிபனை பாடையிலே அடக்கம் செய்வதற்காக சுமந்து கொண்டு வருகிறார். தனக்கு இருந்த ஒரே மகனை இழந்து வேதனையாலே துடிதுடித்து அந்த வாலிபனின் தாய் மார்பிலை அடித்துக் கொண்டு அழுது கொண்டு வருவதை பார்க்கின்றார். அவளை சுற்றிலும் ஏராளமான அந்த பெண்ணை சுற்றிலும் ஏராளமான வந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் ஒரு கைபெண், கணவனால் கைவிடப்பட்டவள். இந்த காட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேகரை அவர் தேற்றியதை திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது. பராக்கிலேட்டஸ் என்ற கிரேக்க சொல்லிற்கு தேற்றரவாளன் என்பது பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக சோர்ந்து போனவர்களை ஆற்றி தேற்றுகின்ற தேற்றரவாளனாக அவர் இருந்தார். தன்னுடைய திருப்பணியின் இறுதி காலத்திலே தன் சீடர்களை அழைத்து அவர்களை தேற்றுகிறார். அது யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சீடர்களை தேற்றுகிறார். தனக்கு ஏற்பட்ட பலவிதமான துன்பங்களை அவர் அறிவார். அவரே மனம் கலங்கி இருக்கின்றார். அதோடு தன்னுடைய சீடர்களை பிரிவதிலே அவருக்கு பெரிய மனக்கலக்கம். தன்னோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்த சீடர்களை பிரிய நேரிடுகிறதே என்ற கலக்கம் இயேசுவுக்கு இருந்தாலும் கூட அவர்களை அவர் தேற்றுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று மட்டும் சொல்லியிருந்தால் அவர் ஒரு போதகராகத்தான் இருந்திருக்க முடியும். அவர் சொல்லுகின்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். கடவுளின் திருமைந்தனாக அவர் இப்பொழுது சொல்லுகின்றார். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள் என்று கடவுளுடைய திருமைந்தனாக அவர் சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களை தேற்றுகிறார். நான் என் பிதாவினிடத்திற்கு தான் போகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகின்றார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பராக்கிலேட்டஸ், தேற்றவாளன். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் அவர்களை தேற்றுகிறார். யோவான் 14:18 நாம் பார்க்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன் என்று சீடர்களை தேற்றுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன் என்று சீடர்களை தேற்றுகிறார். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கின்றார். யோவான் 14:27 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயமில்லாமலும் இருப்பதாக என்று தேற்றுகிறார். அந்த தேற்றவாளர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 1:4 கடைசி 3 வரிகள், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை குறித்து சொல்லுகின்றார். எங்களுக்கு நேரிடுகின்ற சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை குறித்து பவுலடிகளார் இப்படியாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:10 மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். மரணத்தினின்றும் அவர்கள் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்று பவுலடிகளார் அந்த தேற்றவாளனாகிய ஆறுதலின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படியாக அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு நிலைகளிலே நாம் சோர்வடைந்தவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய திருநாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே நாம் மிகவும் மனம் சோர்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊரடங்கு காலத்திலே நாம் மிகவும் சோர்ந்திருக்கிறோம். வேலைக்கு செல்ல இயலவில்லை, தொழில் செய்ய முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, குடும்பத்திற்கு வேண்டிய வருமானம் இல்லை, போக்குவரத்து இல்லை, பஸ் இல்லை, ஆட்டோ இல்லை, டாக்ஸி இல்லை, முடிவெட்ட முடியவில்லை,
சொல்லவனா துன்பத்திற்குள் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடைக்கிறோம். மனம் சோர்வுற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மீது நாம் தொடர்ந்து விசுவாசம் கொண்டு வாழ்வோம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி பலப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் விசுவாசம் கொண்டு கடவுள் நமக்கு நல்ல கால சூழ்நிலையை தருவார் என்ற அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையோடு இருப்போம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையால் நமது ஆலயத்தில் உள்ள சபைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களையும் சோதனைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில நிமிட நேரங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் வீட்டிலே இருந்தபடி நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருந்திய போதும், வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருந்திய போதும், வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. எங்களை அளவில்லாமல் நேசித்து அன்போடு நடத்தி வருகிறேன் அன்பு தெய்வமே, இதோ மத்தியில் கூட வாருங்க ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக இந்த ஓய்வு நாள் மனமச்சு நாளிலே ஆண்டவரை எங்களுக்கு காண்படியாக நீ கிருபை கொடுத்து ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இதோ ஆலயத்தில் வந்து நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே பங்கு பெற இயலாத நிலை இருந்த பொழுதிலும் நீர் எங்களை வீட்டிலே இருந்துட்டு நாங்கள் இப்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த காணொளி காட்சி மூலமாக நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நோக்கி தேடும்படியாக ஆண்டவரே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக ஆயிரம் மூலமாக கேட்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் தயவுக்காய் அன்புக்காய் நன்றியோடு
கூட கொடான கொடி சோத்திரம்ப்பா. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே தேவதாமே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இழப்புகள் ஆண்டவரே, இந்த சிறப்பு வாழ்வில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தனிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்து பொழிதலும் ஆண்டவரே, நீர் அவர்களை ஒரு சீராய் ஆண்டவரே இந்த அனுமதிக்கப்பட்ட சிறப்பு வாழ்வில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகள் மிக விரைவில் குணம் பெற்று தங்களுடைய இல்லத்துக்கு போகும்படியாக நீ கிருபை செய்திருக்கிறப்பா. இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து மிக விரைவில் அவர்கள் இல்லத்துக்கு சென்று நன்றியோடு நோக்கி பார்க்கும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய அயல்நாட்டில் உள்ள தேசங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே ஆயல்நாட்டில் ஆளுகிற தேச அதிபதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அங்கும் ஆண்டவரே அநேக தொற்றுகள் பரவி கொண்டு இருக்கிறதப்பா. அதிலிருந்து நீ விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உம்மால் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவதாமே நீ ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்த ஆண்டவரே. தேவதாமே மகனே மகளே பயப்படாதே கலங்காதே, நானும் உன் தேவன், நானோடு கூட உன்னை காப்பேன் என்று சொல்லி ஆற்றவும் தேற்றவும் அரவணைக்கவும் உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அப்படியாக எங்களுடைய பாரத இந்தியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்திய நாட்டு பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நாட்டை ஆளுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலே உடைய பிரசனம் அவர்களோடு கூட இருந்து உடைய வழிநடத்தல் அவர்களோடு கூட இருந்து நீர் ஆலோசனை சொல்ல வேண்டுமா உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய பிரசனம் கூட இருந்த ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரை மக்களுக்கு செய்கின்ற காரியங்களிலே உம்முடைய கிருபை உம்முடைய பாதுகாப்பு இருந்தும் மிக விரைவில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குணமாக்கப்பட்டு இந்த நோய் அடியோடு அழித்துவிட தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா, எல்லாம் தேவனால் ஆகும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே இந்த நோயை ஆண்டவரே தேவதாமை அடியோடு அழிக்க முடியும் ஆண்டவரே. நீ அழித்து கொடுக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே இந்த நோய் தொற்றிலே ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மருத்துவ பணியிலே ஆண்டவரை ஈடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. செவிலியருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தூய்மை பணியாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கண்ணும் கருத்துமாய் ஆண்டவரை இரவும் பகலும் என்று பாராமல் தன் உயிரை பிணைய வைத்து ஆண்டவரை இவர்களுக்காக ஆண்டவரை மருத்துவம் செய்து கொண்டிருக்கார்களப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை அந்த நோய் தொற்று இவர்கள் மீது ஆண்டவரை பரவி விடாதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. அநேக டாக்டர்கள் செவிலியர்கள் இறந்து விட்டார்களப்பா. அவர்கள் குடும்பத்தை கொண்டு நீ ஆறுதலையும் தேர்தலையும் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. இந்த நோய்கள் இவர்கள் யாருக்கும் பரப்பி விடாதபடி ஆண்டவரை இந்த நோய் ஆண்டவரை தொற்று பரவி விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தமிழ்நாட்டை ஆளுநர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய முதலமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சுகாதாரத்துறை அமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தாசில்தாருக்காக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலே உடைய பிரசனம் கூட இருந்து காத்துக்கொள்ளட்டும் அப்பா. ஆமாண்டவரே அவர்கள் ஆண்டவரே நல்ல வழியிலே ஆண்டவரே தேவதாமை அவ்வப்போது மக்களுக்கு சொல்லும் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரை கொடுக்கப்படுகின்ற நல்ல காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நேரடியாக செல்லப்படவும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை சுவிச்சமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் மக்கள் ஒவ்வொருவர் வாழவும் தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. வறுமை பாட்டுவிலே கஷ்டப்பட்டு ஆண்டவரே ஆகாரத்தை சாப்பாடு கூட வழி இல்லாத நிலையிலே அங்கெங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை தேவதாம் நீர் பாதுகாத்து ஆண்டவரே தேவையை சந்திக்கப்பட வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே இது எங்களுடைய கோவை மாவட்டத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்களில் நாங்கள் செபித்தோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் ஒரு 4 பேர் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஐசோலேஷன் வார்டில் இருந்தாங்கப்பா. அவர்கள் மிகவும் குணமாக்கப்பட்டு வீடுகளுக்கு செல்லும்படியாக நீர் கிருபை செய்திருப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டிருப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கோவை மாவட்டம் ஆண்டவரே இது ஆண்டவரே கொரோனா இல்லாத மாவட்டமாக நீர் ஆண்டவரே கொரோனா இல்லாத மாவட்டமாக அறிவிப்பு வந்ததுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உங்களுக்கு கொடான கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே மிக விரைவில் இந்த நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடிய உடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உண்மை நோக்கி தரிசிக்க ஆண்டவரே எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஆண்டவரே உடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. எங்களுடைய சபையின் மக்கள் குடும்பங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் தனித்தனியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரே நோயிலிருந்து நீர் குணமாக்கப்பட வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கடந்த மாதங்களிலே சம்பளம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவரே கம்பெனி மூலமாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே பாதி சம்பளமாவது கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவதாமை நீர் வரனை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. அப்படியே ஆண்டவரே பிரசவத்துக்காக ஆண்டவரே தயார் நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகப்பிரசவத்தை நீர் கொடுத்த ஆண்டவரே தாயும் செய்யும் கண்டவர்கள் ஆண்டவரே உங்களுக்கு நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திர பள்ளிகளை ஏற்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஆயருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாஸ்டர் கமிட்டி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. டிசிபி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளை முற்றிலுமாக முடி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவதாமே உம்முடைய கிருபினால் மிரக்கத்தால் முடி சூட்டி பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் உடைய பாதம் அணிந்து கெஞ்சு கொண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.
கொரோனா கொடிய அச்சுறுத்தலின் மூலமாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் தாமே மிக விரைவில் சபைமக்களாகிய நாம் ஒன்று கூடி ஆலயத்தில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவனின் அருளை பெறவும் ஆலயத்தை வந்து சோத்திருக்கவும் நல்ல சூழ்நிலை கடவுள் நமக்கு மாற்றி கொடுக்க சபைமக்களாகிய நீங்கள் உங்கள் இல்லத்திலே தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் மே மாதம் 4வது வாரத்தில், அதாவது 24/5/2020 முதல் 30/5/2020 முடிய பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள். பிறந்தநாள் கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்டர் என் ஆம்ஸ்டாங், மிஸ்டர் ஜீசஸ் கிரேசி ராஜ் ஸ்வீட்டி, மிஸ்டர் ஆல்ட்ரின் பிரெய்னி, சிஜே ஆல்ட்ரினா ஜோஸ், மிஸ்ஸஸ் ஜெயசாந்தி, மிஸ்டர் கிருபா செர்லின் ரவிக்குமார், மிஸ்டர் ஞான ஜி சேகர், மிஸ்டர் டபிள்யூ ராபின்சன் வில்லியம், மாஸ்டர் டேனியல் ஜோசுவா சாம்பேல், மிஸ்டர் ஜே சந்திரமோகன், மிஸ்டர் ராஜேந்திரன், மிஸ்டர் டி ஆனந்தகுமார், என் சைனியா, டி நேரு, ஏ ஆன்சி மில்பா, மிஸ்டர் விஜய் ஆனந்த், எப்ரின் ஹெல்வியா, இ ஜோனா ராய் நெல்சன், கே ஜூலி, மிஸ்டர் ஆப்ரகாம் வில்லியம், மிஸ்டர் ஜி பாக்கியம்மாள் குருமாணிக்கம், மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் வினோத் பிரகாஷ், ஆர் நிர்மலா, டி விஜய் ஆனந்த், கே வின்சன், டி கலைச்செல்வன், ரெசலின், சிஜே இவாஞ்சலின் ஜோ. திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டிபி ராஜேந்திரன் அண்ட் சந்திரவதினி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டால்சன் அண்ட் பிரியா டால்சன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வினோத் குமார் கிறிஸ்டினா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தியாகராஜன் அண்ட் மார்க்ரேட், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே ஜோசப் அண்ட் சாந்தி ஜோசப், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயராஜ் அண்ட் சுசீலா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி அசோக் மார்டின் லூதர் சிங் அண்ட் சி கிறிஸ்டினா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மைக்கேல் ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் சுரேஷ்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி அருள் பிரகாஷ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே குருமாணிக்கம் அக்ரி அண்ட் கே மோகனா வசந்தபாய், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தகுமார் அண்ட் எஸ்டி பிரபா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் கெனடி அண்ட் ரெபேக்கா பிரேமலதா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் சந்திரமோகன் அண்ட் திருமதி ஃபெமினா ஜேம்ஸ் சந்திரமோகன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐசக் ஆர்தர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் அப்பாதுரை, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சம்பத்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரேம்குமார் அண்ட் வனஜா பிரேம்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி பிரேம்குமார். பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்களுக்காக நம்முடைய ஆயர் இப்பொழுது ஜெபத்திலே நடத்துவார்கள். உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசி கூற வாரும் தேவனே, நன்னாளிலே ஆசி கூற வாரும் தேவனே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காக்கும் பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காக்கும் பரிசுத்தரே, நன்னாளிலே ஆசி கூற வாரும் தேவனே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்ற சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்து போன வருடம் முழுவதும் நீர் அவர்களை காப்பாற்றி வந்ததற்காக ஸ்தோத்திரம். பலத்தையும் சுகத்தையும் தந்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த புதிய வருஷத்திலும் உங்களுடைய அற்புதமான வழிநடத்தலை தாரும். அவருடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பலாம் நிறைவேற்றி ஆசீர்வதியும். நன்மை நாள் கிருமினால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. இதுபோன்று பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு கலிகூறும்படி செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே,
ஆமென். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆயர், சபை மக்கள் மற்றும் போதசேகர் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையின் அன்பின் ஆண்டவரே, கடந்த 50 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு நிலைமையிலே நாங்கள் வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர் அனைவரும் வெகு விரைவிலே சுகம் பெற நாங்கள் மன்றாடுகிறோம். இது ஒரு சமூக தொற்றாக பரவாமல் ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆள்கொல்லி வைரஸ் ஆனது மனித சமுதாயத்தை விட்டு அகலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வெகு விரைவிலே இயல்பு நிலைமைக்கு நாங்கள் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். தேவாலயங்கள் திறக்கப்பட்டு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை ஆராதித்து துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தரை கிருபை செய்யும் சுவாமி. இந்த நோயாளிகளுக்காக மருத்துவ சேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீதாம் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, உலகம் அனைத்திலும் இருக்கின்ற நாடுகளிலே இந்த வியாதியினாலே ஆண்டவரே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மக்கள் வெகு விரைவிலே சுகமடைய நாங்கள் மன்றாடுகிறோம். உலக மக்கள் அனைவரும் இந்த பொல்லாத கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆவியோடும் இருப்பாராக. நாம் சமாதானத்தோட கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.